ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஹாலில் இருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்பேஷியஸான ஹாலு. ஸ்டேர் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் டைல்ஸ். நார்மலாக இந்த டைல்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நார்மல் ஒன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஒரு குட்டி லிவிங் இருக்குது. குட்டி லிவிங்னே சொல்ல முடியாது, நல்லா பெரிய லிவிங் தான். ஸ்டேர்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஒரு கிராண்டான ஷான்லியர் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டோட ஹோம் தியேட்டர். கிரேபேஸுக்கு வந்தாங்களா, வீடு ரொம்ப அழகா இருக்கு, எந்த பில்டர் கட்டி கொடுத்தாரு, ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீட்டுக்கு ஆன காஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய ஒரு வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் சென்னையில் கிருகம்பாக்கத்தில் நம்ம ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அதோட கம்ப்ளீட்டாக ஹவுஸ் வாக் த்ரூ தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு இந்த வீட்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். வேலைகள்லாம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடு பார்த்துக்கிட்டோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2600 ஏரியா கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷனு. G+2 வந்து கட்டியிருக்கோம். ஸோ கிரவுண்ட் அண்ட் ப்ளஸ் வந்து ஒரு டூப்ளெக்ஸ் மாதிரி. செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் வித் ஸ்டோர் ரூம், ஒரு சின்ன டெரஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த வீடோட பார்க்கிங்கு ஒரு சிங்கிள் கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டு செட்பேக்கு. ஸோ செட்பேக்கில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஓனர் வந்து வீட்டில் வயசானவங்க இருக்காங்கன்ட்டு இங்கே ஒரு ஹோல்டரு, இங்கே ஒரு ஹேண்ட் ரெயில், சின்ன செட்பேக்கோட ஸ்டெப்ஸ் தான். இங்கேயுமே ஹேண்ட் ரெயில் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாமே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, வால் வாஷர் லைட்ஸ், நம்மளோட எலிவேஷன் டீட்டெயிலில் அந்த லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃப்ரண்ட்டு செட்பேக்லேருந்து ஒரு விக்கெட் கேட்டும் இருக்குது. ஸோ வீடு இப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எந்நேரமும் கார் பார்க்கிங் கேட் வழியாக வராமல் இப்படியும் வரலாம் நம்ம. ஸோ செட்பேக்கில் இந்த வால்லையும் பார்த்தீங்கன்னா அதே வால் வாஷர் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல சாமி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன போர்ஷனு லைட்டோட வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டோம். இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 3 படிக்கட்டு வச்சு உள்ளே வர மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி வராண்டா ஸ்பேஸு. ஸோ இந்த டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் டைல்ஸ் தான். நார்மலாக ஸ்டேர் கேஸ் வந்து 1x1 போடுவோம், அந்த மாதிரி இல்லாமல் சிங்கிள் பீஸ் டைலாக போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சீம்லெஸ்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வெளியே நான் சொன்ன எலிவேஷனில் வர இந்த பிரிக் லேடிங். ஸோ வீட்டுக்கு வெளியே மெயின் டோர் கிட்ட எல்லாமே இந்த பிரிக் லேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீட்டோட மெயின் டோர் கூட பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு விண்டோவோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு விநாயகர் படத்தோட கார்விங் ரொம்பவே அழகாக வந்திருக்கு இந்த வீட்டோட மெயின் டோரு. ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஹாலில் இருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்பேஷியஸான ஹாலு. ஸோ இதில் நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் வரணுன்றதுக்காக நல்ல பெரிய விண்டோவும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் டெக்கரேட்டிவாகவும் இருக்கணுன்றதுக்காக அவங்க கிளைண்ட் வந்து இந்த இடத்துல லைட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இன்னும் இந்த இடத்துல ஒர்க்கெல்லாம் முடியலை. ஸோ இந்த வீட்டில் வந்து சின்ன வீடுனாலும் இதில் ஒரு லிஃப்ட் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, மேலே ஏறுறதுக்கு வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக லிஃப்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பெட்ரூமு. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் வந்து இங்கே மேட் டைல்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் மோஸ்ட்டாக வயசானவங்க இருப்பாங்கன்றதுனால மேட் டைல்ஸு ஸ்லிப்பரியாக இருக்கக்கூடாதுன்ட்டு 4x2 மேட் டைல்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நாளைக்கு இருக்குன்றதுனால திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏசி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பாத்ரூமு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு மட்டும் இப்போதைக்கு வச்சுட்டோம். இதில் எல்லாமே கடப்பாக்கு பதிலாக கிரானைட் ஸ்டோன்ஸ் வந்து அவங்க ஓனர் கேட்டிருக்கனால அதை பண்ணியிருக்கோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் அவுட்டர் ஸ்பேஸை கூட சின்னதாக அதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இந்த வீட்டோட கிச்சன். ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா யூ டைப்பில் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பிளாக் கிரானைட் கொடுத்துட்டு இதில் சின்னதாக ஒரு கவுண்டர் மாதிரி கொஞ்சம் ஹைட் ஏற்றி கொடுத்துருக்கோம்.
அவங்க செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் கிரானைட்டு, அதுக்கு காம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி பிளாக் டைல்ஸு கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் நல்லா இருக்குது. ஸோ இந்த கிச்சன் சிங்க்கு கூட பார்த்தீங்கன்னா குவாட்ஸில் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் சீம்லெஸ்ஸாக ஒரே மாதிரி ஃபினிஷ் இருக்கும்ட்டு. ஸோ இதுலேயே ஹாட் அண்ட் கோல்டு வாட்டருக்கும் நம்ம வந்து 2 லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டில் கலர் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே மாதிரி லைட்டான கலர்ஸாக இருக்கும். ரொம்ப மைல்டான ஆஃப் ஒயிட்டு, ஒரு பிங்கிஷ் ஸ்டோனு அப்படி தான் இருக்குமே ஒழிய எங்கேயுமே ரொம்ப ஃப்ளாஷியான கலர்ஸ், ரொம்ப ஒரு வாலுக்கும் ஒரு கலர் அந்த மாதிரி இருக்காது. இதுதான் என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் வீடு முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஒரு கலராக பெயிண்டில் ஷேட் கார்டில் பார்ப்போம், அப்போ ஒயிட் கலர்ன்றது ரொம்ப பிளெயினாக பிளண்ட்டாக இருக்கும். பட் இப்படி நம்ம மொத்தமாக அடிக்கும் போது தான் அதோட அழகே தெரியும். மல்டிபிள் கலர்ஸ் கொடுக்கும்போது அது ரொம்ப ஷாபி ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்டேர்ஸில் போகிறோம். ஸோ இந்த ஸ்டேர் கேஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அழகாக அங்கங்கே லைட்ஸ் வச்சு வீட்டில் நிறைய இடங்களில் லைட்ஸ் வச்சுருக்காங்க. அது அவங்க ஓனரோட அம்மாவோட ரிக்வெஸ்ட்டு. உங்களுக்கு வீட்டில் நிறையா லைட்ஸ் இருந்தால் பிடிக்கும். அதே மாதிரி வீடு ரொம்பவே அழகாக வந்துருக்கு நிறையா லைட்ஸ் வச்சுருக்கனால. ஸோ இந்த ஹேண்ட் ரெயில்லாம் கூட பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல தான், ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணல. ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் டைல்ஸ். நார்மலாக இந்த டைல்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நார்மல் 1/1 டைல் போனோன்னா 40 ரூபாய் 50 ரூபாய் கிடைக்கும். பட் இந்த டைல்ஸ்லாம் வந்து 130 140 அந்த மாதிரி வரும். ஆனால் ஒரு சிங்கிள் பீஸ் நம்மளுக்கு வந்து ஜாயின்ஸே தெரியாது, பார்க்குறதுக்கு அழகாக சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஸ்டேர் கேஸ் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஒரு குட்டி லிவிங் இருக்குது. குட்டி லிவிங்னே சொல்ல முடியாது, நல்லா பெரிய லிவிங் தான். செகண்ட் லிவிங், இதில் பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரூஃப் ஹைட்டுக்கு எம்எஸ்ல வந்து கிரில்ஸ் வச்சுருக்கோம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது ஒரு செகண்ட் லிவிங்னாலும் இங்கே நம்ம டிவி ஸ்பேஸ், இங்கே சோஃபா சீட்ரு, இங்கேயுமே பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல லெஃப்ட்டும் இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூமு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இன்னொரு பெட்ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக உட்கார்றதுக்கு ஒரு சின்ன சீட்ரு ஸ்பேஸும் இருக்குது. ஈவினிங் டைம் ஆனால் நம்ம உட்காரலாம், அழகாக வெளியே பார்த்துட்ருக்கலாம், ஒரு காஃபி குடிக்கலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், வீட்டில் இருக்கிறவங்க உட்காந்து பேசுகிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட் இது. இங்கே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவும் கொடுத்தாச்சு. சின்ன பால்கனி தான், ரொம்ப பெரிய ஸ்பேஸ் எடுத்துக்காமல் இந்த சின்ன பால்கனிக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோவும் கொடுத்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு சின்ன காமன் பாத்ரூம் மாதிரி. இங்கே ஷவர் ஸ்பேஸ்லாம் இல்லை, ஜஸ்ட்டு கிளாசட் மட்டும்தான். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு அந்த ஹேண்ட் ஹோல்டர்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இன்னொரு பெட்ரூமு. எல்லா பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால்லே ஒரு கன்சீல்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே அவங்க ஓனரோட ஐடியா தான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுனால. பாத்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா WPC டோர்ஸ் கூட இந்த உட்டன் டெக்ஸ்டர்லேயே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். ஸோ ஸ்டேர்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஒரு கிராண்டான ஷான்லியர் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ லைட்ஸ்லாம் கூட இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக மல்டி டைரக்ஷனல் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே இங்கே கூட ஒரு பெரிய ஸ்பாட் லைட் வந்துருக்கு. ஸோ இங்கே நம்ம அழகாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு மியூரல் வைக்கிறோம், இல்லை ஒரு சாமி படம் வைக்கிறோம்னா இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்டேர் கேஸில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா பெரிய விண்டோஸ் ஃபுல் சைஸுக்கு இருக்குது. நம்மளுக்கு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. நம்ம இப்போ இந்த வீட்டோட செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் மெயின்லேயே வந்து ஒரு குட்டி டெரஸ் மாதிரி இங்கே இருக்குது. ஸோ இந்த குட்டி டெரஸில் பார்த்தீங்கன்னா இங்கே உட்கார்றதுக்கு இல்லை செடி வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸு, இந்த இடத்துலையும் செடி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த எலிவேஷன் லைட்ஸு இதே இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் டைம்லாம் இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்பேஸ்னால நம்ம ஈவினிங் வந்து ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் ஹோம் தியேட்டர் ரூமோட டோர் இது தான். இந்த டோருமே பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் அழகாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீட்டோட ஹோம் தியேட்டர். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒயர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு பெரிய விண்டோ, எல்லா இடத்துலையுமே இந்த வீட்டில் வந்து பெரிய விண்டோஸ் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்சோல் யூனிட்டுக்காக ஒயர்ஸ் நான் இப்போயே கொடுத்தாச்சு. ஸோ இது ஒரு ஸ்டோர் ரூமு. ஸோ லிஃப்ட்டோட திங்ஸ்லாம் இதில் நிறையா இருக்கிறதுனால அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே லிஃப்ட் ஒர்க் இன்னும் முடியல.
ஸோ இது இந்த வீட்டு செகண்ட் ஃப்ளோர் டெரஸில் ஒரு பார்ஷலான இடம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு, பேசுகிறதுக்கு, விளையாடுறதுக்கு ஒரு சின்ன சீட்ரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் வந்து மேலே வாட்டர் டேங்க்கு அந்த விஷயங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஸோ லிஃப்ட்டோட மெயின்டெனன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டேர் கேஸ் தேவை. நார்மலாக ஸ்பைரலில் தான் கொடுக்கலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். பட் அந்த லிஃப்ட்டோட எக்யூப்மெண்ட்ஸு மெஷினரிலாம் போகாததுனால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டட் பிளேட் கான்செப்ட்டு. ஸோ ஒரு மெட்டல் பிளேட்டை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த ஸ்டேர் கேஸை. எனக்கு ஒரு 4-5 வருஷமா வீடு கட்டுற பிளான் இருந்தது. சரி, எந்த பில்டர் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நேரத்தில் யூடியூப் பார்ப்பேன். அந்த யூடியூப்ல வந்து எப்போ போட்டாலும் அந்த ஹையர் அண்ட் பில்ட் தானா வரும். சரி, நான் அதை பார்க்குறப்போ திலீப் பேசுவார். திலீப் பேசுறத கேட்டு எனக்கு ரொம்ப திலீப் மேலே எனக்கே தெரியாத ஒரு இதாயிடுது. சரி, இவர்கிட்ட கொடுக்கலாம், நல்லா தான் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ட்டு நானும் என் பையனும் போய் பேசினோம். இவர்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டு கொடுத்துட்டோம் ப்ராஜெக்டை. அப்புறம் எல்லாமே நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் மனசு போனால எங்களுக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் நிறைய அவரு கொடுத்த பிளானை விட நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய. என் பையன் ஆர்கிடெக்ட், அதனால அவன் ஒரு ஐடியா சொல்லுவான், சார் எங்களுக்கு இப்படி வேணும் சார். எங்கள் மனசு போனாத எல்லாமே நல்லபடி முடிச்சு இதோ இன்னைக்கு நாங்கள் கிரகப்பிரவேசால வந்துட்டோம். கிரகப்பிரவேசத்துக்கு வந்தாங்களா, வீடு ரொம்ப அழகா இருக்கு, எந்த பில்டர் கட்டி கொடுத்தாரு, பினிஷிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருமே பாராட்டிட்டாங்க. எல்லாமே ஹையர் அண்ட் பில்டுக்கு தான், அதுவும் பர்டிகுலரா திலீப் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இது உண்மை, பொய் இல்லை. ஏன்னா நான் அடிக்கடி இந்த ஹையர் அண்ட் பில்டை பத்தி யூடியூப்ல பார்த்து 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 நான் ரொம்பவே திலீப்போட ஃபேனாவே மாறிட்டேன். இன்னைக்கு வந்துட்டு பண்ணாரு கிரகப்பிரவேசத்துக்கு, ரொம்ப சந்தோஷம். வந்தவங்க எல்லாம் பாராட்டுறது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். எல்லா கிரெடிட்டும் ஹையர் அண்ட் பில்டர். வணக்கம், என் பேர் மதிவாணன். நான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்றவன். என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பணத்தில் தனியாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று என்னுடைய மனைவியினுடைய நெடுநாள் ஆசை. ஒருதான் ஹையர் அண்ட் பில்டரை நான் கேள்விப்பட்டு அங்கு சென்று அவர் திரு திலீபனை சந்தித்து அதை பற்றி விவரங்களை நாங்கள் பேசினோம். எங்களுக்கு எந்த ஒரு வகையிலும் டென்ஷன் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் எங்களுடன் ஒத்துழைத்து எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாற்போல் நல்ல வீடு அமைத்து கட்டி கொடுத்திருக்கிறார். அவருக்கு நான் அவருக்கும் அவருடைய நிறுவனத்தை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நன்றி தெரிவித்துக் கொள்வேன். ரிட்டையர்மெண்ட் ஆன நேரத்தில் நமக்கு எப்படி டென்ஷன் ஆகிடுமோ நம்ம பயந்து கொண்டது போது எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமின்றி மிக மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாக செய்து முடித்து இன்றைக்கு அவர் கட்டிய வீட்டில் நாங்கள் இன்று பால் காய்ச்சிக்கிறோம் என்ற பெருமிதத்தோடு நாங்கள் அவருக்கு நல்ல நாளை நான் போட்டுருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஐரன் பில்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அண்ட் வீட்லேயும் வந்துட்டு அம்மா வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூடியூப்பில் நிறைய பார்த்துட்டு ஸோ இங்கே போகணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அண்ட் நாங்கள் ஃபஸ்ட் மீட்டிங் அங்கே போய் ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு டீமாக இருந்துச்சு. அவங்களுடைய லைக் அவங்க ஒர்க்கிங் ப்ராசஸ் அங்கே உள்ளே இருந்த சரி லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி அண்ட் அவங்க ஹேண்டில் பண்ண விதமும் சரி கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்தது. ஸோ அந்த ஹோப்போடு தான் அப்படியே லைக் ஃபர்தராக நாங்கள் மூவ் பண்ணோம். அண்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆன டைமில் அவங்க இருந்த ப்ராசஸ் ஆரம்பத்தில் இருந்து எண்டு வரைக்குமே அதே இதில் தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்க. தே வர் ஸோ ஜென்யூன் வித் த ஒர்க் ஃப்ரம் த பிகினிங். ராட்ஸு சிமெண்ட் அந்த இதில் இருந்து டில் த எண்ட் வரைக்குமே அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸும் சரி எல்லாமே சரி அவங்க ஸ்டாண்டர்டாக எல்லாமே நல்ல ப்ராடக்ட்ஸை தான் யூஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்க ஸ்கோப்பில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை தான் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் உள்ளே அதுக்கப்புறமும் சரி சானிடரிஸாக இருக்கட்டும் வாட் எவர் என்ன ஃபிட்டிங்ஸாக இருந்தாலுமே கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதுல வந்துட்டு அதோட குவாலிட்டியை பற்றி நம்மளுக்கு கைட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓவராலாகவே ஒரு ஜென்யூனான ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்ற அந்த பிலீஃப் அவங்க கொடுத்தாங்க அந்த ஒர்க் முடியும் போது ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்ட் எல்லாமே. அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. எப்போவுமே லைக் நான் என்னோட நடந்த டிஸ்கஷன் பொறுத்த வரைக்கும்
எனி டைம் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எனி இதுவாக இருந்தாலும், ஏன்னா சைட்லேயே லைக் எப்போவுமே ஸ்மூத்தாக போகாதுல்ல, எனி ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அது ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷன் போயிட்டு அதுக்கான சொல்யூஷனை சீக்கிரமாக கொண்டு வரதுலையும் தேவர் வெரி கிளியர் வித் இட். ஸோ அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். வீடு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த வீட்டோட காஸ்ட்டு, ஸோ இந்த வீட்டுக்கு ஆன காஸ்ட் பார்த்துக்கிட்டோன்னா ஏறக்குறைய ஒரு 70 lakhs ஆயிருக்கு. இது வந்து வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு தான், லிஃப்ட் காஸ்ட் கூட கிடையாது. நிறைய பேர் காஸ்ட்டை பார்த்துட்டு இந்த வீடு எங்கே இருக்குது நான் வாங்கணுன்ற மாதிரி கேட்குறீங்க. நாங்கள் இந்த வீடை சேல் பண்ணல, இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பட்ஜெட்டு. ஏன்னா வீடு கட்டும்போது நிறைய பேருக்கு பட்ஜெட் என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸோ இந்த வீட்டில் நிறைய பெரிய விண்டோஸு, ஃப்ளோரு டைல்ஸ் அப்கிரேடு, இந்த மாதிரி கிரானைட் ஸ்பேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் இந்த பட்ஜெட் வந்துச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எங்கள் சேனலில் போடுறோம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னும் நாங்கள் என்ன வீடியோஸ்லாம் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.